அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாசத்தில் பெரிய விசேஷம் என்று பார்த்தாலே அனுமன் ஜெயந்தி, அடுத்தது வைகுண்ட ஏகாதசி. அதில் இந்த அனுமன் ஜெயந்தி எப்பவுமே அமாவாசையுடைய அமைப்பும் மூல நட்சத்திரத்தினுடைய அமைப்பும் சேரக்கூடிய அமைப்பு அனுமன் ஜெயந்தி. அதாவது அனுமனுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லக்கூடிய நாள். அனுமனை எப்பொழுதும் கும்பிடக்கூடியவர்களுக்கு ஏழரை சனியாக இருக்கட்டும், அஷ்டம சனியாக இருக்கட்டும், அர்த்தாஷ்டம சனியாக இருக்கட்டும், கண்ட சனியாக இருக்கட்டும், எந்த சனியாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒன்றும் செய்வதில்லை என்பது சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயம். அதனால தான் விநாயகருக்கு அடுத்து எல்லாருடைய விஷயத்திலும் அனுமனை மிக முக்கியமாக கொண்டாடுவார்கள். அப்பேற்பட்ட இந்த அனுமன் ஜெயந்தி நம்மளுடைய ஆழ்வார்பேட்டை பேங்க் ஆஞ்சநேயர் என்றாலே எல்லோருக்கும் தெரியும். அவருடைய பேர் பேங்க் ஆஞ்சநேயர் என்பதோட சிஏ ஆஞ்சநேயர் என்று எல்லோரும் சொல்வார்கள். பெரிய படிப்புகள், அரசாங்க உத்தியோகம், அரசு கௌரவம், அரசியல்வாதிகள், பெரிய லெவலுக்கு பொசிஷனில் இருப்பவர்கள் எல்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயரை எப்பொழுதும் கனவில் கூட இந்த ஆஞ்சநேயரை தான் கும்பிடுவார்கள். அவர்கள் எல்லோருடைய செல்போனிலும் இந்த ஆஞ்சநேயர் தான் டிபியாக இருப்பார், ஒரு குழந்தை மாதிரி. அப்பேற்பட்ட பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயில். இந்த கோயிலுடைய விசேஷமே கிழக்கு பார்த்து இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், மங்களமான ஆஞ்சநேயர். அவரை தொழுதாலே, அவரை வணங்கினாலே எல்லா காரிய தடைகளும் நிவர்த்தி ஏற்படும். அது இல்லாமல் இந்த கோயிலை சுற்றி நிறைய ஹாஸ்பிட்டல் இருப்பதனால் நோயாளிகளுடைய உறவினர்களுக்கு இந்த கோயில் தான் ஒரு ஆறுதலான ஒரு விஷயம். அந்த ஆறுதல் அவர்களை மீட்டு தரும் என்ற நம்பிக்கை. அப்பேற்பட்ட விசேஷமான ஆஞ்சநேயர் கோயிலில் இந்த அனுமன் ஜெயந்தி இப்பொழுது நேரம் கிட்டத்தட்ட 9:30 மணி. மக்கள் வெள்ளம், அந்த அளவுக்கு வெள்ளத்துடன் அத்தனை பெரிய லைனில் மக்கள் இருந்து பொறுமையாக தரிசனம் செய்கிறார்கள். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இந்த கோயிலில் வருபவர்களுக்கு பிரசாதத்தை கோயில் நிர்வாகம் சிறப்பாக செய்து கொடுப்பது. இந்த கோயில் தமிழ்நாடு கூட்டுறவு வங்கியின் மாநில வங்கியின் நிர்வாகத்தில் கீழ் உள்ளதனால் ஒரு சிறப்பும் சீரும், பக்தர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்பதற்கும், பக்தர்கள் வணங்கிவிட்டு தரையில் உட்கார முடியாதவர்களுக்கெல்லாம் திண்ணை கட்டி கொடுத்து இருக்கிறதால இந்த கோயிலை முன்மாதிரியாக வைத்து மற்ற கோயில்களெல்லாம் இதுபோல் நிறைய பேருக்கு கால்வலி, முட்டுவலி என்று இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உட்கார்ந்துவதற்கு இந்த கோயிலை சுற்றி எப்படி திண்ணை வைத்திருக்கிறார்களோ அதுபோல் வைப்பதெல்லாம் ஒரு விசேஷமாக முன்னுதாரணமாக இருக்கும். எல்லோருக்கும் இனிய அனுமன் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். தெரியும், அது ஊருக்கே தெரியும். நான் யதார்த்த ஜோதிடர் செல்வி. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இனிய அனுமன் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.